தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிவகுமார் சார் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் நடராஜன். சார் இப்ப சமீபத்துல ராமாயணா அப்படிங்கிற படத்தோட ட்ரெய்லர் வந்துச்சு சார். அந்த ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறமா ஒரு விஷயம் ரொம்ப பேசுபொருளாகி இருக்கு. அதாவது ராமரை விட ராவணன் தான் சிறந்தவர் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறோம். அப்படிங்கிற சோசியல் மீடியா போஸ்ட்கள நம்ம பார்க்க முடியுது. Instagram, Facebook இந்த மாதிரியான தளங்கள்ல பார்க்க முடியுது. இதுல இன்னொரு விஷயம் சீதைய ரொம்ப சாய் பல்லவி நடிக்க வச்சது தவறு. அவங்க அழகாவே இல்ல. இப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் பரவிக்கிட்டு இருக்கு. சோ இதுல நம்ம இந்த எல்லா விஷயங்களுக்கும் ஒண்ணு ஒண்ணா நம்ம கேள்விகளை முன்வைக்கலாம். முதல்ல ராமரை விட ராவணன் தான் தலை சிறந்தவர். அவருக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் அதிகமா இஷ்ட தெய்வமா வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுக்கதை போய்கிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க விருப்பம் நடராஜன். இப்ப யாரு சிறந்தவங்க, யாரு சிறந்தவங்க இல்லங்கிறதுக்கு நம்ம தனியா விவாதமே நடத்தலாம். பட் ஒருத்தர் ராமனை விட ராவணன் சிறந்தவன் அப்படின்னு ஏதோ ஒரு குரூப் நினைச்சிச்சுன்னா, அது முதல்ல அவங்களுக்கு சுதந்திரம். அதை பத்தி நம்ம ஒன்னும் கேள்வி கேட்க முடியாது. பட் நம்ம கருத்தை வேணா சொல்லலாம். ராமர் சிறந்தவனா, ராவணன் சிறந்தவனான்ட்டு. நமக்கு இருக்கிற அதான் சார். இது நம்ம அவங்களுடைய கருத்துக்கு நம்ம தடை சொல்றது கிடையாது. ஆனா ராமரை கும்பிடுறவங்க எல்லாம் முட்டாளு. ராமன் ஒழுக்கம் இல்லாத நபர். அவர் மனைவியவே சந்தேகப்பட்டாரு. இப்படிங்கிற மாதிரி நிறைய அ அ விஷயங்கள் பார்க்க முடியுது. அதனாலதான் நம்ம கேட்கிறோம். உண்மைதான். அவங்க நான் அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னேனே தவிர, அதுக்கு நான் பதில் சொல்ல இன்னும் வரல. சோ இதுல என்னன்னா, நமக்கு இருக்கிற குறிப்புகள வச்சுதான் நம்ம பார்க்க முடியும். சார் ராமர் சிறந்தவரா, ராவணன் சிறந்தவனா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ராவணனுடைய குணங்கள் என்ன? ராமருடைய குணங்கள் என்ன? அப்படின்னு நம்ம பார்க்கலாம். யாருமே எதுலயும் 100% பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது. அதனால இப்ப நான் சொல்லப்போனா ராமனுக்கு இவ்வளவு குறைகள் இருக்கே அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷன்லயே எல்லாரும் பதிவிட ஆரம்பிப்பாங்க. சோ குறையில்லாத எதுவுமே இல்ல. அதுவும் ராமாயணத்துல ராமர் இறைவனோட அவதாரமா கருதப்பட்டாலும் அவர் ஒரு மனிதராக வாழ்ந்து காட்டிய அவதாரம். அந்த ராமாயணத்துல ராமர் எந்த கட்டத்திலுமே தான் இறைவன்கிறத வெளிப்படுத்திக்கிட்டதே கிடையாது. அவர் மனிதரா வாழ்ந்தாரு. நமக்கு இப்பதான் அவரை இறைவனா கொண்டாடுறோமே தவிர, ராமாயண காலத்துல அவர் மனிதனா இருந்து மனிதனா ஒரு ஆட்சி செஞ்ச ஒரு மன்னர் தான். அவர் கடவுள்னு தெரிஞ்சிருந்தா எதுக்கு இவங்க எல்லாம் அவர் மேல போர் தொடுத்து போறாங்க? போயிருக்க மாட்டாங்க. அவரும் தன்னை கடவுள்னு காட்டிக்கிட்டது இல்ல. அவர் கடவுளோட அவதாரமா ஒரு ஒரு சில இடங்கள் இருக்கு. அத பத்தி நம்ம இப்ப கவலைப்பட வேண்டாம். அவர் கடவுள்னு வித்தியாசப்படுத்தின காட்டின இடங்கள்லாம் இருக்கு. சோ இப்ப அவரோட குணங்களுக்கு வருவோம். சோ ராமர் அந்த வால்மீகி ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் ராமர் 16 கல்யாண குணங்களும் பொருந்தியவர் அப்படிங்கிறாங்க. அந்த 16 கல்யாண குணங்கள்ல நமக்கு பல விஷயங்கள் இருக்கும். அதுல முக்கியமா நம்ம ஒண்ணு பாக்குறது ஒருவனுக்கு ஒருத்தி. சோ அந்த குணத்தை அவர் ரொம்ப முக்கியமா கடைபிடிச்சாரு. அதுவும் அந்த காலகட்டத்துல ஒரு மன்னர்னு எடுத்துக்கிட்டானா அவங்க அந்த புறத்திலேயே பல விதமான பெண்கள் இருக்கிற கட்டத்துல ராமர் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கறதுல ஒண்ணு காமிச்சாரு. அதுலதான் ராவணனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். ஏன்னா ராவணனோட அந்த புறத்துல அவர் ராவணன் போய் ஜெயிச்ச பேரரசுகள்ல இருந்து பெண்களை கூட்டிட்டு அந்த புறத்துல வச்சிருக்கிறதா குறிப்பு கம்பராமாயணத்திலும் இருக்கு, வால்மீகி ராமாயணத்திலும் இருக்கு. சோ ராமர் அந்த விதத்துல ராவணனோட மிகச்சிறந்த வித்தியாசத்தை ரொம்ப வெளிப்படையா காட்டினவர். சோ அந்த குணத்தை ஒண்ணு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா ரெண்டாவது, இங்க தமிழ்நாட்டுல ராவணனை சிறந்தவனா அப்படின்னு சொல்றது மூலம் இவங்க என்ன சொல்ல வராங்க? ஏன்னா ராவணன் ஒரு தமிழன், அதனாலதான் சொல்ல வராங்க. இப்ப ஒரு கதையே மாறி போய் ராமர் தமிழர் அப்படின்னு எங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா அது விஷயமே வேற. ஆனா ராவணனை அவர் ஸ்ரீலங்காவை ஆண்ட மன்னர் அப்படிங்கிறதுனால நம்ம தமிழ்நாடு, ஸ்ரீலங்கா ரெண்டும் ஒரு தமிழ் ஈழம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மெதப்புல இவங்க ராவணனை நம்ம தன்னுடைய இனமா வச்சுக்கிட்டு, அதனால ராவண சிறந்தவன், அதனால ராமர் வடக்குல இருந்து ராவணனை போர் செஞ்சாரு. அந்த போரையே இவங்க ஆரிய திராவிட போர்னு தான் சொல்லுவாங்க. ராமாயணமே அப்படிதான் இவங்களுடைய கதை, இவங்களுடைய வே ஆஃப் செட்டிங் த நேரேஷன் இஸ் ஆரிய திராவிட போர் தான். அது என்ன, இந்த ஒரு 50 வருஷம், 50ல இருந்து 60 வருஷத்துக்குள்ளதான். அதாவது திராவிட கழகங்கள் எப்ப கால் ஊன்ற ஆரம்பிச்சதோ அப்ப ஒரு கான்செப்ட் தான். அப்போல இருந்தே இவன் ராவணன் இவங்களுடைய இனம் அப்படிம்பாங்க. பட் உண்மையிலே ராவணன் எப்படி தெரியுமா? ராவணன் குறிப்புப்படி ஒரு அந்தணருக்கும் ஒரு அரக்கிக்கும் பிறந்தவர். அவர் ஒரு மனுஷ வம்சமே இல்ல, ஒரு கலப்பு வம்சம். அது அரக்கிகள்னா யாருன்னா நம்ம இப்ப கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அது கிருத யுகத்துல டிஃபைன் பண்ணிருக்கிறது. இப்ப யாரு அவங்க எல்லாம் தெரியாது. அது நம்மளுடைய நோக்கம் இல்ல. ஆனா ராவண தமிழன்னு நினைக்கிறது இவங்களுடைய ஒரு முட்டாள்தனம். ஏன்னா ராமர் ராவணன் தமிழர், அந்த காலத்துல தமிழ் பேசுறதா எந்த விதமான குறிப்பும் இல்ல. அது வேற. அது அந்த காலகட்டத்துல ஆனா இவங்க அந்த மண் சார்ந்த ஒரு இதுல ராவணனை தன்னோட வச்சுக்கிட்டு
அதனால ராவணன் தான் சிறந்தவன்னு இவங்க சொல்ல வராங்க. அது ஒரு அரசியல் தான் இப்போதைக்கு. ஓகே சார். இதுல நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்க வந்து இப்ப சொல்றீங்க, இந்த மாதிரி குறைகள் இருக்கு. ராவணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, தமிழரே கிடையாது. அவருடைய தந்தை வந்து ஒரு பிராமணர். அவருடைய தாய் வந்து ஒரு அரக்கி. இந்த மாரி எல்லாம் சொல்றோம். ராவணன் தான் தலை சிறந்தவர் அப்படின்னு தமிழ் மண்ல கூறப்படுது. இது ராவணன் அவன்டா அப்படின்னு இப்ப கூட ஒரு படம்ல பாட்டுலாம் வந்திருக்கு. சோ இது எல்லாம் எப்ப உருவாச்சு சார்? நீங்க சொன்னீங்க, அ கடந்த 50 ஆண்டுகளாக திராவிடர் கழகங்கள் இங்க வந்து ஆதிக்கம் செலுத்த தொடங்கியதுல இருந்து அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இந்த வரலாறுலாம் எப்படி இருந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி இந்த வரலாறு ராவணனா ஒரு மோசமானவன சொல்ல. ஏன்னா ராவணன்ட்ட பல விதமான போற்றத்தக்க குணங்கள் இருந்தன. அதாவது வந்து அவர் ஒரு பெரிய சிவபக்தர். எந்த அளவுக்கு சிவபக்தர்னா, கைலாய மலை வரைக்கும் போய் அங்கேயே சிவனுக்கு நேரடியா பூஜை பண்ணதா சரித்திரங்கள், அந்த வரலாற்று புராண கதைகள்லாம் இருக்கு. தன்னுடைய நரம்ப வந்து அவர் வீணையோட தந்தியா வச்சு அதை வாசிச்சு தன்னுடைய அதாவது தன்னுடைய உடலையே வந்து அவர் இசை கருவியா மாத்தி சிவனை பூஜிச்சதா வந்து குறிப்புகள்லாம் இருக்கு. அதுதான் நம்ம லெஜெண்டரி, தமிழக லெஜெண்டரி படி அப்படிதான் இருக்கு. சோ ராவணனுக்கு ரொம்ப பல விதமான நல்ல குணங்கள் இருக்கு. அவர் ஸ்ரீலங்காவை மிக சிறப்பா ஆண்டார்னு இருக்கு. ஸ்ரீலங்கன் மக்கள் வந்து எப்படின்னா, அந்த ஒரு காலகட்டத்துல ஸ்ரீலங்கா தான் வந்து ஒரு ரொம்ப சொர்க்க பூமி, ரொம்ப வளர்ச்சி அடைந்த இது. ஏன்னா வால்மீகியே வந்து அனுமன் வந்து முதல்ல ஸ்ரீலங்காவை விசிட் பண்ற போது ஸ்ரீலங்காவை அப்படி வர்ணிச்சிருக்காரு. அப்படி ஒரு வர்ணனையோட இருக்கிற ஒரு பூமியை ஆண்டவர் தான் ராவணன். அதுவும் இல்லாம அந்த ராவணன்ட்ட தான் அவங்க சொல்ற அந்த புஷ்பக விமானம் இருந்தது. புஷ்பக விமானம்ங்கிறது தான் வானத்துல பறக்கக்கூடிய இப்ப இருக்கிற ஒரு ஏரோப்ளேனுக்கு வந்து ஈக்குவலண்ட். அது மாதிரி ஒரு புஷ்பக விமானம் ராவணன்ட்ட மட்டும்தான் இருந்ததுன்னா பாத்துக்கோங்களேன். சோ ராவணனோட ஆட்சிக்கோ ஸ்ரீலங்காக்கும் பல விதமான சிறப்புகள் அப்ப வந்து கூறப்பட்டிருக்கு. சோ அந்த விதத்துல ராவணன் ரொம்ப சிறந்தவன் தான். நம்ம மண்ணுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மன்னன் தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அதனால ராவணன் குடிலனோ ராவணனுடைய மகன்டான்னு இவங்க பாடிக்கிறதுலயோ அது இவங்களோட பெருமை, அது இவங்களுடைய விருப்பம், அது இவங்க செய்யறதுக்கான சுதந்திரம் இருக்கு. அதே சமயத்துல ராவணனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு இப்ப வர ராமாயணத்துல வந்து ராமனை வந்து சிறந்தவனா காமிக்காத, ராவணன் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இவங்க வந்து கதையை மாத்த முயற்சி பண்ற ஒரு இது. இவங்க வந்து ராவணனை சிறப்பா காமிக்கிறேன்னா இவங்க காமிக்கலாம், அது முன்னாடி இருக்கவும் இருக்கு. சோ நான் வந்து சொன்னதுல இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஏன்னா திராவிட கழகங்கள் வந்த அப்புறம் தான் ராவணனை சிறப்பா போற்றப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பிகினிங் தான். இன்னும் ஒரு காலகட்டத்துல RS மனோகர் அப்படின்னு ஒரு நாடக நடிகர் இருந்தார். அவர் வந்து ராவணேஸ்வரன் தான் டைட்டில் போட்டார். அவர் என்னன்னா ராமாயணத்தையே ராவணனோட பார்வையில சொல்லியிருக்காரு. இதே ராமாயணத்தை அவர் திரிக்கல. அவர் ராவணனோட ஆங்கிள் சொல்லி ராவணன் எப்படி தனக்குள்ள வந்து ஒரு விதமான ஒரு உணர்ச்சி போராட்டத்துல இருந்தா ராமாயணத்துல. அத சீதையை வந்து கடத்தி கூட்டின்னு வந்தாச்சு. அவரை திருப்பி அனுப்புறதுக்கு மனசு இல்ல. ஸ்ரீலங்கால சேர்ந்த பல பேர், அவருடைய சொந்த சகோதரர்கள், அவருடைய மகனே முதல்ல வந்து சீதையை திருப்பி கொடுத்துரு, மண்டோதரி எல்லாருமே வந்து சீதையை வந்து திருப்பி அமைச்சிருங்க, நமக்கு அது தேவையில்லாதது, அது ஒண்ணுத்தினால நம்ம ஆட்சியே இங்க கவிழக்கூடிய நிலைமையில இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கூட அவர் வந்து ஒரு உணர்ச்சி போராட்டத்துல சீதையை வந்து விட்டு கொடுக்க முடியாம தன் கூட வச்சுட்டு அப்புறம் தான் போரை சந்திச்சாரு. அதை வந்து ராவணேஸ்வரன் RS மனோகர் சிறந்த நாடக உருவாக்க திறன் படைத்த நாடக டைரக்டர். அவர் வந்து அந்த மாதிரி தான் வச்சிருந்தாரு. அது மாதிரி ஒரு சில படைப்புகள்லாம் இருக்கு. ராவணனை மைய கருவா வச்சு ராமாயணத்தை சொல்றதே ஒரு வழக்கம் இருக்கு. சோ அது இல்லாத ஒண்ணு இப்ப வந்து வரல. ஓகே சார். இப்ப ராவணன் மீது நம்ம வந்து நிறைய குறைகள் சொல்றோம். ஆனா ராவணன் குறித்து நீங்க ஒரு சிறப்புகள் சொன்னீங்களே, இதே மாதிரி ராமன் மீதும் நிறைய குறைகள்லாம் சொல்லப்படுது. சோ குறைகள் 2 பேர் பக்கம் தான் இருக்கு. ஆனா நம்ம ஏன் இங்க வந்து ராவணனை புகழ்ந்தும் ராவணனை வந்து வில்லனாகவும் சித்தரிக்கிறோம் அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாங்க. அதற்கு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க சார்? சித்தரிக்கிறதுங்கிறது அவங்க மனசுலதான் இருக்கு. சோ இதிஹாசம் அப்படிங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம்னா இது இப்படி நடந்தது, அவ்வளவுதான். சோ வால்மீகி வந்து இப்படி நடந்ததுன்னு சொல்றாரு தவிர எந்த ஒரு கட்டத்திலயும் வால்மீகி வந்து ராமன் தான் சிறந்தவன், ராவணன் தான் வந்து ரொம்ப மோசமானவன், அந்த மாதிரி ஒரு வித்தியாச கட்டத்துக்கே அவங்க போற. அவங்க வந்து இந்த மாதிரி ராமாயணத்துல நடந்தது, ராமர் இப்படி பிறந்தார், ராமர் இப்படி வந்து காட்டுக்கு போனார், ராமர் இந்த மாதிரி வந்து அவ அப்பா சொல்படி 14 வருஷம் இருக்கிற போது 13 வருஷம் அவங்க சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 14வது வருஷம் தான் இந்த என்டையர் ராமாயணம் வந்து ஒரு வருஷம் தான் அவரை சீதையை கடத்தின்னு போனது, அது எல்லாத்தையும் சொல்லியிருக்காரே தவிர இப்படி நடந்தது, இது மாதிரி நடந்தது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர எந்த முடிவிலையும் ராவணன் இப்படி ஒரு கெட்டவன், ராவணன் தான் வந்து இதுல ஒரு வில்லன் அப்படின்னு அவர் வார்த்தையால சொல்லல. அது நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய தன்மை. சோ அதை நம்ம படிக்கிறவங்க பல பேர் இப்படி புரிஞ்சுப்பாங்க, ஒரு சிலர் வந்து இப்படியும் புரிஞ்சுக்கலாம். அது அவங்களுடைய விருப்பம். இதுல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா சார், ஆக்சுவலா
ராவணனை விட வலிமையான வாலியை வந்து ராமர் ஆல்ரெடி கொன்றுறாரு. ஏன்னா இப்போ ஒரு கரெக்ட். ஒரு வில்லன் அப்படின்னா இருக்கிறதுலே பலமானவனை தான் கடைசியில கிளைமேக்ஸ்ல கொள்ளுவாங்க. உண்மை. ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராவணனை ஏற்கனவே வாலி வந்து பல போர்கள்ல ஜெயிச்சிருக்காரு. அவரை வந்து வாலியே ஊஞ்சல் மாதிரி கட்டி தொங்க விட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆமா. சோ அந்த மாதிரி வந்து ராவணனை முன்னாடியே வென்ற வாலியை வந்து ராமன் முன்னாடியே ஜெயிச்சிடுறாரு. அப்படி இருக்கும் பொழுது மெயின் வில்லனே அந்த கதையில சக்தி வாய்ந்த வில்லன் அப்படின்னா ராவணனால் கொல்லப்படக்கூடியவர்கள் யாரு அப்படின்னா வாலி. சோ அதனால இது வந்து கண்டிப்பா வந்து ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரியான ஒரு கதை மாந்தர்களோடு கூடிய ஒரு இதிகாசமா இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாகவும் இருக்கு. சோ கடைசியா ஒரு கேள்வி சார். இது வந்து என்னன்னா எல்லார்கிட்டையும் இருக்கிறது. இப்போ வந்து ஒவ்வொரு படங்கள் வரும் பொழுதும் இந்த மாதிரி பிரச்சனைகளை எடுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம். முருகர் ஜூனியர் என்டிஆர் அவர் வந்து இப்ப சமீபத்துல நடிச்சு அதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் தான் வந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வச்சு விவாதத்தை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க முருகரை வந்து வடக்கர்களின் கடவுள் மாதிரி சித்தரிக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு விவாதத்தை கிளப்புனாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் ராமாயணம் குறித்த கதை வரும் பொழுது ஒவ்வொரு பிரச்சனைகளை கிளப்புவாங்க. இந்த தடவை கூட ஏன் நீங்க கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தரை வந்து ராவணன் கதாபாத்திரம் நடிக்க வைக்கிறீங்க? ஏன்னா எஸ் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர். நீங்க வந்து ஒரு தமிழரை தானே அந்த கதாபாத்திரத்துல நடிக்க வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில கேள்விகள் இருக்கு. சோ இதுக்கெல்லாம் உங்களுடைய பதில் என்ன சார்? முக்கியமா ஒண்ணு சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டுல தமிழ் படத்துல பல கதாநாயகிகள் நடிக்கிறாங்க. அவங்க எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா? எங்கேயோ இருக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து வெள்ளையா இருக்கிறவங்கள கருப்பு பெயிண்ட் அடிக்க வச்சு கதாநாயகியா நடிக்க வைக்கிறாங்க. வடநாட்டுல இருக்கிற ஒரு மதமும் வேறையா இருக்கும். சில சமயம் வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்ல இருந்து அவங்க குடும்பம் கூட வந்திருக்கும். அவங்க இப்ப இந்தியால இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து நீங்க கதாநாயகியா நடிக்க வைக்கலாம். அதே சமயத்துல ராவணனோட பாத்திரத்துக்கு ரொம்ப பொருத்தமா அத உணர்வுகளை காமிச்சு சிறப்பா நடிக்கக்கூடிய ஒருத்தர ராவணனா போடுறதுல என்ன தப்பு? ஒரு சினிமாங்கிறதே எல்லாம் கலந்துதானே வருது. சினிமாங்கிறது ஒரு உருவாக்கம். உங்க படத்துல பாக்குறதுக்கு அவர் ராவணனா தோன்றணும். பாக்குறவங்கள அவர் ராவணனா ஏத்துக்கணும். அவ்வளவுதானே தவிர அவருடைய பின்னணியை வச்சுதான் நீங்க படணும்னா அப்ப நீங்க உண்மையா ராவணனா நடிக்கிறதுக்கு யாராவது கண்டுபிடிப்பீங்க? தமிழ்நாட்டுல ஒருத்தர் இருந்தாலும் உடனே ராவணன் ஆயிட முடியுமா? இல்லாட்டி ஸ்ரீலங்கால தான் தேட முடியுமா? அந்த காலகட்டமே வேற. இப்ப இருக்கிற காலகட்டமே யுகமே வேற. சோ இதுல இருந்து யார் ராவணனா நடிக்கிறது போட்டிங்கிறது இவங்களை யாரும் எடுக்க வேண்டாம் சொன்னாங்க. இப்ப வந்து PR பந்துலு அந்த காலத்துல கர்ணன் எடுத்தாரு. சோ கர்ணன் எங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவரா? கர்ணன் வந்து வட இந்தியாவில சேர்ந்த மகாபாரத கேரக்டர் தானே. அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? சிவாஜி கணேசன் கர்ணனா நடிக்கலையா? சிவாஜி கணேசன் கர்ணனா நடிச்சா கர்ணனே பிரபலமானது. சோ சிவாஜி கணேசன் கர்ணனா நடிக்கலாம். ஒரு யாஷ் ராவணனா நடிக்க கூடாதா? ஓகே சார். இதே மாதிரிதான் சாய் பல்லவியும் சொல்றாங்க. சாய் பல்லவி வந்து டார்க் ஸ்கின்னா இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சீதை அளவுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனங்கள் வைக்கப்படுது. நம்ம வந்து அந்த கதைப்படி பார்த்தா ராமனே வந்து கொஞ்சம் கருப்பா தான் இருப்பாரு. சீதையுமே வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பளிர்ச்சின்லாம் இருக்க மாட்டாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க ஏன் சார், அதாவது இப்ப ஹிந்தி படம் எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே வெள்ளையா இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கறாங்களா? அதுதான் இவங்களுடைய மனசுல இருக்கிற ஒரு பிம்பம் தான். சோ சீதை வந்து உண்மையா பிறந்தது இப்ப இருக்கிற நேபாள். நேபாள் சேர்ந்தவங்க தான் சீதை. சோ அங்க இருந்து இருந்தவங்களோ நீங்க சொல்ற மாதிரி அயோத்தியாவில சேர்ந்த ராமர் வந்து ஒரு நிறம் கிடையாது. லக்ஷ்மணர் தான் அந்த கதைப்படி பளிச்சுன்னு இருக்கிறவர். கதைப்படியே சூர்பனகை வந்து சொல்லுவாங்க, ராமனை முதல்ல பார்த்துட்டு ராமர் வந்து எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, என் தம்பி ஒருத்தர் இருக்கான்னு காமிச்சப்போ வந்து நீ உங்க அண்ணனோட நீ அழகா இருக்கேன்னு சொல்ற மாதிரி கதை ஒரு கட்டெல்லாம் வரும். சோ அது மாதிரி பார்த்தோம்னா நமக்கு யார் அழகு யார் அழகு இல்லைங்கிறதும் நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது தான். சோ சீதையை மாதிரி இப்ப ஒருத்தரை கூட்டிட்டு வரணும்னா நேபாள்ல இருந்தா கூட்டிட்டு வரணும். அப்படி நம்மளை பொறுத்த வரைக்கும் நேபாளிஸ் தான் அவ்வளவு அழகா? நம்ம நேபாளிஸா பார்த்துட்டு தானே இருக்கோம். உண்மையை பார்த்தாலும் அப்படித்தானே இருக்கணும். சோ அதனால யார் அழகு யார் இல்லைங்கிறது மனசை பொறுத்ததுப்பா. சோ மனசுல வந்து நம்ம அந்த சீதையை பத்தி வர்ணிக்கிற போது இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க போது நம்ம மனசுல இருக்கிற ஒரு தோற்றம் தான் நமக்கு சீதைக்கு கொடுக்குறோமே தவிர அந்த சீத்தையை அவங்க நடிக்கிறவங்க பிரதிபலிக்கிறாங்களா? ஏன்னா அவங்க கேமரா முன்னாடி நடிக்கிறவங்க. நீங்க அழகா ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க, கேமரா முன்னாடி நிக்க வைங்க, அவங்க நடிக்கவே வராதே, அப்ப என்ன செய்வீங்க? சாய் பல்லவி மாதிரி நடிக்க முடியுமா அவங்களால? புரியுது சார், புரியுது. இவ்வளவு நேரம் நான் எங்க கூட இணைந்து ராமாயண சர்ச்சை குறித்த நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. நன்றி, நன்றி, நன்றி.